இருந்து, அந்த வேதனையிலிருந்து, அந்த பாடுகளிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து கவனிங்க, எனக்காக தன் ரத்தத்தையே சிந்தின ஒருவருக்கு நான் விரோதமாய் வாழ்கிறேன். ஆலயத்துக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய், சத்தியத்துக்கு விரோதமாய். அந்த நன்றி எழுது இல்லையா? எனக்கு ஒருத்தர் யோசித்து பாருங்க. நான் இப்போ யோசிக்கிறேன், என்னுடைய கல்லூரி படிப்பில் நான் ஃபீஸ் கட்டணும். அவர் ஒரு இந்து மனிதன், ஒரு இந்து மனுஷன். அவர் அன்னைக்கு ஃபீஸ் கட்டலைன்னா என்னுடைய கல்லூரி படிப்பே போயிடும். எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன். அந்த இந்து மனிதர் 600 ரூபா கொடுத்தார் 70ஆம் வருஷத்தில். இன்றைக்கும் அவர் நினைக்கிறேன், வயசான ஒரு பெரியவர், ஒரு வெல்லம் வியாபாரம் பண்ணுற ஒருத்தர். கவனிங்க, எங்கள் அப்பா கேட்கல, நான் தான் கேட்டேன். எங்கள் அப்பா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அன்னைக்கு 600 ரூபா. அதுதான் என்னுடைய அந்த பியூசி கல்லூரிக்கு என்னுடைய கேபிட்டேஷன் ஃபீஸ். அது கட்ட முடியல. நான் இன்னைக்கு யோசித்து பார்க்குறேன், அவர் மரித்து பல ஆண்டுகள் இருக்கு, ரொம்ப வயசானவர். இது நடந்தது 70. இன்னும் யோசிக்கிறேன், இந்த மலைப்பந்தரில் ஒரு அம்மா இருப்பாங்க, மிஸ்ஸஸ் கேலப், அந்த அம்மா பேர். மாசான 10 ரூபா கொடுப்பாங்க. ரொம்ப இன்னைக்கு யோசித்து பார்க்குறேன், என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படியானால் அவருடைய உழைப்பதில் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக த காஸ்ட் he paid, அவர் செலுத்தின கிரைய மேலானது. இது அழிந்து போகிற பணம், இது அழியாத ரத்தம். வேதம் சொல்கிறது, அழிந்து போகிற பொன்னினாலும் அல்ல, அழியாத மாசற்ற விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே உங்களை என்னை அவர் மீட்டார். அவர் செலுத்தின கிரயத்தை யாரும் செலுத்த முடியாது. பணம் தரலாம், ஒருவேளை நகையை தரலாம், இதை வச்சு நீ பிழைச்சிக்க, இந்த அடமானம் போடு. ஆனால் அவர் நகையும் தரல, பணத்தையும் தரல, தன்னையே தந்தார். கவனிங்கள், நான் என்னுடையவைகளை கொடுப்பேன், ஆனால் என்னை கொடுக்க மாட்டேன். புரிஞ்சு நினைக்கிறேன், என்னுடையவைகளை கொடுப்பேன், என்னை கொடுக்க மாட்டேன். அது பிள்ளையாக இருந்தால் கூட. ஆனால் இவர் அவருடைய அல்ல, அவரையே தந்தார். நன்றியாக இருப்போமா? நான் சொல்ல வார்த்தை, பி தேங்க்ஃபுல். நன்றியாக இருங்க. அவருக்கு விரோதமாக வாழாதீங்க. அவர் சொல்லுகிறார், என் ஜனங்களோ உணர்வு இல்லாமல். அந்த உணர்வு இருக்கு. நம்பர் 1 உணர்வு தெரியுமா? நான் தூக்கிவிடப்பட்டவன். நம்பர் 1 நான் நம்பர் 1 நான் ஒரு குழியிலிருந்து, ஆழத்திலிருந்து, சேற்றிலிருந்து, அசுத்தத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார் ஒருத்தர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது ஒருவேளை நானா தோண்டின குழியாக இருக்கலாம், அடுத்தவங்க தோண்டின குழியாக இருக்கலாம். எப்படியா விழுந்துட்டேன், ஆனால் ஒருத்தர் என்னை தூக்கி எடுத்தார். சிலர் நாமே தோண்டி கொண்ட குழி, ஆணவம், அகங்காரம், இருமாப்பு, பெருமை, அவங்களுக்கு நான் நான் நான். ஆனால் அந்த குழியில கூட என்னோடு கூட வந்து அவர் என்னை தூக்கி எடுத்தார். ஆமேன். இரண்டாவது, the cost, the price he paid for me. எனக்கு அவர் செலுத்தின கிரை எவ்வளவு பெருசு தெரியுமா? ஹலோ, யாருமே செலுத்த முடியாது. தாய், தகப்பன், கணவன், மனைவி, பிள்ளை,